என்னென்ன டெஸ்ட் தெரியும்? ஸ்மால் சாம்பிளா? லார்ஜ் சாம்பிளா? ஃபர்ஸ்ட் அத கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மொத்தம் 7 பாயிண்ட் சொன்னேன். சரிங்களா? இப்ப 5த் மாடலுக்கும், 6த் மாடலுக்கும் டோட்டலா 7 பாயிண்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்க கண்டுபிடிக்கும்போது n கிரேட்டர் தென் 30யா, லெஸ் தென் 30யா பார்க்கணும். சரியாம்மா? சார். இப்ப சாம்பிள் 1, சாம்பிள் 2 குடுத்துட்டாங்க. nங்கிறது யாரு? இவங்க தான் n. n எவ்வளவு இருக்குது? டோட்டலாவே 8 தான் இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப n1, n2 2 கான்செப்ட் வருது. அப்ப இது 8, இது 8 தான். அப்ப 2மே வந்து லெஸ் தென் 30 தான். கரெக்ட்டுங்களா? லெஸ் தென் 30 தான். அப்ப கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. இது வந்து ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. இது ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்னு தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வொர்க் முடிஞ்சதுங்களா? செகண்ட் வொர்க் என்ன கண்டுபிடிப்பீங்க? இது என்ன டைப் ஆஃப் டெஸ்ட்? ஸ்மால் சாம்பிள்ல என்ன டைப் ஆஃப் டெஸ்ட்னு கண்டுபிடிக்கணும். சரியா கண்ணு? சார். என்ன டெஸ்டா இருக்கலாம்? சாம்பிள் 1, சாம்பிள் 2 வெரி குட். எய்தர் 2 டேட்டா வந்திருக்குது. 2 டேட்டா வந்தம்போது ஒண்ணு எஃப் டெஸ்ட் வச்சு போடலாம். ஆர் டீல நான் சொன்னேன்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 மீன் கேஸ். இந்த 2ல எது வேணா வச்சு போடலாம். சரிங்களா? டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 மீன் கேஸ். சரி. அதுக்கப்புறம் சொல்லிட்டீங்க. இது டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. இல்லைன்னா எஃப் டெஸ்ட்டையும் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க. அவன் இங்க மீன் கீது என்ன சொல்லியிருந்தானோ அது கன்ஃபார்மா டி டெஸ்ட் சொல்லிடலாம். Assume that two samples animals are independent. We conclude would A would be is better than. Would be better than ஒரு வேர்டு வந்துருச்சு பாத்தீங்களா? அப்ப better than ஒன் tail டெஸ்ட் கான்செப்ட் வருது இருக்கணும். அப்ப டி டெஸ்ட் எடுத்து போடணும். சரிங்களா? ஒன் tail டெஸ்ட் கம்பேர் better than, greater than, less than, more than, increase, decrease அந்த மாதிரி ஐடியா வந்துட்டாவே நம்ம என்ன பண்ண போறோம்? உன்னோட டேபிள்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள்ல ஒன் டெயில் வச்சு தான் பார்க்கணும். சரிங்களா? இந்த வேர்டு இருக்கனால புரியுதா கண்ணு? கொஸ்டின் ஃபுல்லா அனலைஸ் பண்ணிடு. அப்பதான் நம்ம போட முடியும். அப்ப தெரிஞ்சிச்சு ஒன் டெயில் டெஸ்ட்னு தெரிஞ்சிருக்குது. ஒன் டெயில் டெஸ்ட் அப்ப நம்ம டீல மேக்ஸிமம் பார்க்க போறோம். சரிங்களா? சரி. இப்ப நம்மளுக்கு வந்து என்னது டைரக்டா வேல்யூஸ் தான் கொடுத்துக்கிறான் தவிர தட் மீன்ஸ் டேட்டா வேல்யூஸ் தான் கொடுத்துக்கிறான் தவிர மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கல. அப்ப நம்ம இதுக்கு என்னென்ன ஒர்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. கச் நாட் ஃபர்ஸ்ட் டிவைன் பண்ணுங்க. கச் நாட் வந்து என்ன டிஃபைன் பண்ண போறீங்க? அவனே இங்க ஒரு வேர்டு கொடுத்துறான் பாத்தீங்களா? இந்த வேர்டு அப்படியே எழுதினாலும் சரி. சரிங்களா? ஏன்னா there is no significant between. There is no significant between. There is no difference between significant difference between two mean mean of put B and put A. பட் இங்க பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கீங்கன்னா அவங்க given the question வந்து better thanங்கறாங்க. அப்ப using one tail concept அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க கொடுத்தது வந்து better than சொல்லிக்கிறாங்க. அதனால நம்ம வந்து ஒன் டெயில் டெஸ்டிங் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஆல்சோ இது வந்து டூ மீன் கான்செப்ட். டூ மீன் கான்செப்ட் நம்ம டீயோட ஃபார்முலா என்ன எடுப்போம்? டூ மீன் கான்செப்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x1 பார் மைனஸ் x2 பார் டிவைடட் பை ரூட் ஆஃப் s ஸ்கொயர்ட் இன்ட்டு 1 பை n1 பிளஸ் 1 பை n2 இதுதான் ஃபார்முலா. இதே சேம் ஃபார்முலா இப்படி கொடுத்துருப்பேன். x1 பார் மைனஸ் x2 பார் divided by s into root of 1 by n1 plus 1 by n2. இதான் ஃபார்முலா. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். தட் மீன்ஸ் x1 பாருங்கிறது சம்மேஷன் x1 by n1, x2 பாருங்கிறது என்னது சம்மேஷன் x2 divided by n2ன்னு. அதே மாதிரி s கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா s1 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், s2 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார் த சாம்பிள் 1 அண்ட் சாம்பிள் 2 ஓடுது. அப்போ அதை வச்சு நம்ம போட வேணும். சரிங்களா? அதை வச்சு நம்ம போட வேணும். அப்போ அதனோட ஃபார்முலா என்னன்னா அதர்வைஸ் எஸ்ஸோட ஃபார்முலா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? 1 by n1 plus n2 minus 2 into
summation x1 minus x1 bar whole square plus summation x2 minus x2 bar the whole square. இது எல்லாமே நேற்று ஃபார்முலா கொடுத்துருந்தேன். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு நம்ம சிம்பிளி பண்ணி போடலாம். இது ஒரு மெத்தட். சரிங்களா? நீங்க S1 S2 கண்டுபிடிக்கணும். இது ஈஸியான மெத்தட். இதை நீங்க ஃபாலோ பண்ணி போட்டுக்கலாம். சரியாமா? ஒவ்வொரு வேல்யூவை பார்க்கலாமா? இப்போ ஒவ்வொரு வேலையும் இந்த டேபிள் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கமா. இப்போ கீழே என்ட்ரி பண்ணி நம்ம கால்குலேஷன் போட போறோம். இந்த ஃபார்முலாக்கு தகுந்த மாதிரி நம்ம கால்குலேஷன் போட போறோம். டேபிள் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும் போடுங்க. இல்லைன்னா நம்ம அப்படியே ரன் பண்ணி போடுறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா எக்ஸோட வேல்யூ என்ட்ரி பண்ண போறோம். அடுத்தது என்ன வேணும்? எக்ஸ் வேல்யூ என்ட்ரி பண்ணிட்டா எக்ஸ் பார் கண்டுபிடிக்க போறோம். அடுத்து ஒய் வேல்யூ என்ட்ரி பண்ண போறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வேணும். அண்ட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி ஒய் மைனஸ் ஒய் பார் வேணும். ஒய் மைனஸ் ஒய் பார் தி ஹோல் ஸ்கொயர் வேல்யூ வேணும். எக்ஸுங்கிறது நம்மளுக்கு என்னது? புட் ஏவோட வேல்யூ. புட் ஏவோட வேல்யூ. இது வந்து புட் பியோட வேல்யூ. சரியாமா? சொல்றாங்க டேட்டா வேல்யூ சொல்றாங்கன்னு 49 53 51 51 52 50 2 ஆ 47 ஆ 50 ஆ 52 ம் 53 சார் 53. சார் டோட்டல் என்ன வருங்க அப்படி போட்டுறாங்கன்னு அதே மாதிரி ஒய் வேல்யூ சொல்லி அதையும் சொல்லிட்டு 407 சார் அதுலயே கொடுத்துருக்கேன். சூப்பராக போட்டு 407 ஆமாம் சார். சூப்பர் வெரி குட். அதே மாதிரி இது சொல்கிறாங்கன்னு ஒய்யோட 52 55 55 52 50 2 ஆ 53 53 50 15 54 54 54 54 53 53 இதனோட டோட்டல் வேல்யூ சொல்கிறாங்க 423 சார் 425 ஆமா 423 423 டோட்டல் வேல்யூ எவ்வளோடா கண்ணு 1 2 3 4 5 6 7 8 8 வேல்யூ வருது கரெக்டுங்களா 1 2 3 4 5 6 7 8 8 வேல்யூடா கண்ணு அப்போ என்னாச்சு எக்ஸ் பார் ஈக்குவல் என்ன சம்மேஷன் எக்ஸ் பை n1 வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் 407 டிவைட் பை 8 அப்போ எவ்வளோ கிடைக்குது கண்ணு எவ்வளோ கண்ணு 407 டிவைட் பை 8 50.87 50.87 அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துல 50.87 போட போகிறோம் பேசாமல் ஒரே இதில் போட்டுக்கலாமா ஓல்ட் ஸ்கேட் தானே கால்குலேட்டர் தானே ஓல்ட் ஸ்கேட் போட்டுருவீங்களா இந்த இடத்துல 50.87 அப்போ என்ன பண்ணுவீங்க இந்த 49 மைனஸ் 50.87 இதனோட வேல்யூ மைனஸ் பண்ணி போடணும் சரிங்களா அதே மாதிரி ஒய் பார் சொல்கிறாங்கன்னு ஒய் பாரோட வேல்யூ 423 நினைக்கிறேன் 423 52.87 52.87 கரெக்டாமா ஆமாம் சார் அப்போ இதில் வந்து 52.87 ஸோ எய்தர் நீங்கள் செப்பரேட்டாக போட்டாலும் சரி இல்லை ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் சரி கால்குலேட்டர் தான் கால்குலேட்டர் எப்படி என்ட்ரி பண்ணிங்கன்னா ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 49 மைனஸ் 50.87 போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா அதனோட வேல்யூ டேரெக்டாக கிடச்சிருக்கு இதுக்கு 2 டைம் நீங்கள் எழுதிட்டு இப்படி போட்டாலும் ஓகே 49 மைனஸ் 50.87 ம் 3.496 போதும் 2 டிஜிட் போதும் அடுத்தது 53 minus 50.87 whole square. 3 minus 50.87 whole square. 4.53 sir. 4.53. 87. அப்படியே போடுங்க minus 50.87 the whole square. bracket போட மறந்துட்டேன் சார் 51 minus 50.87 whole square
0.01, sir. 0.01. 52 minus 50.87. 1.276. 1.27. ம் 47 minus 50.87. Oh, ஒரே நிமிஷம் தப்பா ம் போட்டேன். ம் 47 minus 50.87 the whole square. 14.97. 14.97. 50 minus 50.87 the whole square. 0.75. 0.75. 15. அதுதான் சார் 0.75. நான் போட்டுமா அதே தானே வரும். 52. Sir, 52, sir. ஓ சாரி. ம் 1.27, sir. 1.27. 1.27. சார் கடைசி வந்து 53. 53 மைனஸ் 53 இங்கே போட்டோம். இதை இங்கே போட்டுக்கிறோம். 4.53. 4.53. சரி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்கிறேன். அதே மாதிரி இவனுக்கு வேறு போடணும். இது எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணியிருக்கேன். நான் இங்கே இதுக்கு இது பண்ணிடுறேன். 3.49 plus 4.53 plus 0.01 plus 1.27 plus 14.97 plus 0.75 plus 1.27 plus 4.53. 30.82, sir. 30 ஆமா இல்லை 13 ஆமாம் சார். 30. 3017 82, sir. 82. ஓகே டிகன். சார் அடுத்த கால்குலேஷன் இங்கே போடுறாங்க. 52 minus 52.87 the whole square. 0.75. 0.75. இங்கே ஒரு 0.75. 55 minus 52.87. 4.53. 4.53. 53 minus 52.87 the whole square is 0.01, sir. 0.01. 54 50 minus 52.87 the whole square 8.23. 8.23. 54 minus 52.87 is 1.27, sir. 1.27. 1.27. 50 கழித்து 0.01. 0.01. 0.01 கரெக்டுங்களா? ஆமாம் சார். இதுக்கு சம்மேஷன் போட்டுறாங்க. 0.75 plus 4.53 plus 0.2575 plus 0.01 plus 8.23 plus 1.27 plus 1.27 plus 0.01. 16.82, sir. 16.82. சரி, இப்போ இதுக்கு எல்லாம் ஃபார்முலா தெரியும். இப்போ எஸ் ஸ்கொயர்டு இடத்துல நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 1/n1 ப்ளஸ் n2 மைனஸ் 2 இன்ட்டு இதனோட சம்மேஷன் ஸ்கொயர்டு, அதாவது 30.81 ப்ளஸ் 16.82. சரி, இது சொல்கிறாங்கண்ணே 1614. அப்போ 1/14 இதனோட வேல்யூ எவ்வளோ வருது சொல்கிறாங்க? 30.81 plus 16.82 அதாவது 47.63, சார். 13.18 நினைக்கிறேன். சாரி, இது 13.18. இல்லை சார், 13.8 சம்திங் தான் சார் வந்தது. அப்படியா? சரி, ஓகே. 81 வச்சுக்கலாம். ஓகே கண்ணு. சரி, போடுங்க. அது டெசிமல் தான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நான் சொல்கிறேன் கண்ணு. 47.63 47.63 by 14. 3.40, சார். 3.40 கரெக்டாமா? ஆமாம் சார். எஸ் ஸ்கொயரோட வேல்யூ கரெக்டாக கண்ணு. 3.40 கரெக்டாக போட்டோம். சூப்பர், வெரி குட். இப்போ நம்ம டி டெஸ்ட்டில் அப்ளை பண்ண போகிறோம். இதை அடுத்த ப்ராப்ளம் இன்சர்ட் பண்ணிக்கிறேன்.
இது டி டெஸ்ட்டில் அப்ளை பண்ண போகிறோம். டி டெஸ்ட்டில் என்னாச்சு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், டபுள் மீனிங் ஃபார்முலா. x1 ஃபார்முலா எவ்வளோ வந்தது? 50.87 மாடுலஸ் வேல்யூ போட்டுங்க, மைனஸ் 52.87 வந்தது, டிவைட் பை எஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் வந்து 3.40 இன்ட்டு 1/n1 ப்ளஸ் 1/n2. இதனோட கால்குலேஷன் சொல்கிறேங்க. இந்த கால்குலேஷன் போட்டால் நம்மளுக்கு ஒர்க் முடிஞ்சிருவேங்க. 50.87 minus 52.87 minus 2 sir. -2 அது மாடுலஸ் போடும்போது +2 ஆயிடும். sir. So 3 minus what is minus? இது வந்து 1/8, இது வந்து 1/8. 1/8, 1/8. Sir. 3 minus 40 இல்லம்மா 3 பாயிண்ட். 3 பாயிண்ட். s ஸ்கொயர்ட் ஆக்சுவலா ஃபார்முலா இங்க எழுதுறேன். x1 பார் minus x2 பார் divided by root of s square into 1/n1 plus 1/n2. இதான் ஃபார்முலா. 0.921 sir. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எண்ட் ஆஃப் ரிசல்ட் சொல்லிடுறாங்க. sir. So 2 divided by value வருது sir. root of 0.85. எழுத வேணுமா? வேல்யூ எழுத வேணுமா? இல்ல சார் 0.921. 2 divided by 0.921. 2.17 சார். சூப்பர், கரெக்டா ஆன்சர்மா. 2.17. இப்போ இதுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேணும். இப்போ நம்ம டேபிள் வேல்யூ கால்குலேஷன் போட போகிறோம். டேபிள் வேல்யூ கால்குலேஷன் ஃபஸ்ட்டு ஆல்பா வேல்யூ. ஆல்பா அவன் கொடுத்துக்கிறான்னு கேட்டால் ஆல்பா பற்றி அவன் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆல்பா பற்றி சொல்லலை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 5% எடுத்துக்க போகிறோம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து இது 2 மீன் டெஸ்ட்னால n1 plus n2 minus 2 இதான் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்போ 8 plus 8 minus 2 that is equal to 14. இப்போ இது என்ன டெஸ்ட்டில் போய் பார்க்கணும்? உங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் எடுத்துட்டிங்கன்னா ஒன் டைல் டெஸ்ட்டில் போய் பார்க்கணும். எங்கே? டி டெஸ்ட் டேபிளில் எடுத்து பாருங்கன்னு. டி டெஸ்ட் டேபிளில் உங்களுக்கு ஒன் டைல் டெஸ்ட்டில் எடுத்து பாருங்கள் வேல்யூ என்ன வருதுன்னு. டேபிள் வச்சுக்கிறீங்களா? நான் எடுறாங்கன்னு. சார் டி டெஸ்ட்ல ஒன் டெயில் டெஸ்ட்ல பார்க்கணும். ஒன் டெயில் டெஸ்ட்ல 5% 5% 14. ஆமாம் வேல்யூ சொல்லுங்க. 1.76 கரெக்ட் ஆன்சர். 1.76 கரெக்ட் ஆன்சர். ஓகே, அப்போ டேபிள் வேல்யூ டி டெஸ்ட்டில் டேபிள் வேல்யூ ஈக்குவல் டு 1.76. அப்போ கால்குலேட்டர் வேல்யூ எவ்வளோ கிடைச்சது? கால்குலேட்டர் வேல்யூ நம்ம மேலே போட்டது எவ்வளோ வந்தது? 2.17. ஸோ நம்மளுக்கு என்ன இருந்துச்சு? 2.17 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1.76 ஆகுதான் பார்க்கணும். டேபிள் வேல்யூ ஆகுதான் பார்த்தா 1.76 இது மேக்ஸிமம் வேல்யூவில் மினிமம் வேல்யூ. அப்போ ஆகலை. அப்போ ஆகலையும் போது கட் ஆயிடுச்சு. ஆகலை. அப்போ H0 வந்து என்னாச்சு? ரிஜெக்டட். அப்போ என்னது? நம்மளை வந்து பெட்டர் தென் இல்லை, புட் B is not better than put A. இதான் கன்க்ளூஷன். H0 வந்து ரிஜெக்டட்னு சொல்லிடுவோம். நமக்கு கன்க்ளூஷன் பாட்டுக்கு வரல, அதனால நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். சரி கண்ணு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? சரி, அந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் அப்படி தான் பண்ணணும். இதுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராப்ளத்தை முடிச்சுட்டு வந்தோம்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராப்ளம் சொல்லுங்கள். அது டேபிள் கான்செப்ட். டேபிள் கான்செப்ட் அப்படி தான் போட போகிறோம். இந்த ப்ராப்ளம் எப்படி போடுவீங்க? எனி ஐடியா? இது ஃபஸ்ட்டு என்ன டெஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியுதா? Sample of 10 observations. There is sum of squares of the derivations of the small values. இந்த வேர்டு முக்கியம். இந்த வேர்டு வச்சு தான் நம்மளுக்கு வந்து என்ன டெஸ்ட்? சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் த டீவியேஷன் ஆஃப் த சாம்பிள் வேல்யூஸ் ஃப்ரம் மீன். சாம்பிள் மீன் தான். அப்படின்னா மீனிங் என்னன்னா சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அப்படின்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வேறு இருக்குது. டீவியேஷனா டிஃபரன்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்படி போட்டுட்டு என்ன சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த சாம்பிள் வேல்யூஸ். சாம்பிள் வேல்யூஸ்னா யாரு? xi. எதுலேருந்து பண்ணுறாங்க? மீன்லேருந்து பண்ணுறாங்கிறாங்க. மீன்லேருந்து பண்ணுற என்னது? x பார் ஸ்கொயர். சரிங்களா? இந்த வேல்யூ தான் கொடுக்குறாங்க. சரியாம்மா?
அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது எப்படி கொடுக்குறாங்க? அந்த வேர்டு படிச்சுட்டு இந்த மாதிரி எழுதி பழகணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது கேட்பாங்க 8 மார்க் கொஸ்டின்ல. நிறைய பேர் விட்டுட்டு வந்துடுறாங்க இந்த மீனிங் தெரியாம. சரிங்களா? ஓகே சார். இன்னொரு சொல்லிட்டா இல்லை உங்களுக்கு ஓகேவா? ஸ்கொயர்னா ஹோல் ஸ்கொயர் போயிட்டீங்க. டிவியேஷன் என்னது? மைனஸ். ரெண்டுக்கு நடுவில் மைனஸ் போட்டீங்க. யார் யாருக்குங்கிறாங்க? சாம்பிள் வேல்யூஸ் அண்டு சாம்பிள் மீனுங்கிறாங்க. அவ்வளோதாங்க கண்ணு. புரியுதா கண்ணு? இன்னொரு சொல்ல வேணுமா? இல்லை இல்லை புரியுது. ஓகே, அதனோட வேல்யூ எவ்வளோ சொல்லிட்டாங்க? 120 சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதை வந்து n1ஓட வேல்யூ வச்சு இப்படி சொல்கிறாங்க. அடுத்து n2ஓட வேல்யூ எவ்வளோ சொல்கிறாங்க? 12 சொல்லிக்கிறாங்க. அதனுடைய அதே சேம் கான்செப்ட் சம்மேஷன் x2 மைனஸ் இது வந்து x1 வச்சுக்கோங்க. x2 பார் ஹோல் ஸ்கொயர் அதனோட வேல்யூ என்ன சொல்லிக்கிறாங்க? 314ன்றாங்க. இப்போ சம் ஆஃப் த ஸ்கொயர்ட் அப்படின்னு கான்செப்ட் வந்தாவே நம்ம என்ன டெஸ்ட்டுக்கு போயிட வேணும். ஏன்னா மீன் கொடுக்கல. மீன் கொடுத்தா தான் நம்ம டி டெஸ்ட், இல்லை டேட்டா கொடுத்தோன்னா மீன் டி டெஸ்ட்டுக்கு இது யோசிக்கலாம். இப்போ இங்கே 2 டேட்டான்னு தெரிஞ்சிச்சு. 2 டேட்டாக்கு மீன் கொடுக்கல. சம் ஆஃப் த டிவியேஷன் ஆஃப் த மீன் தான் கொடுத்துக்கிறோம், தவிர மீன் கொடுக்கல. அப்போ இந்த மாதிரி வந்துட்டாவே நம்ம என்ன டெஸ்ட்டுக்கு போயிட வேணும்? நம்ம கையில் டிஎஃப் கை ஸ்கொயர் இருக்கிறாங்கன்னு. கை ஸ்கொயர் கண்டிப்பாக ஒரு சம் ஆஃப் த டிவியேஷன் வராது. இப்போ டீனா கண்டிப்பாக மீனோட கான்செப்ட் பற்றி சொல்லி கொடுத்துருக்கணும். எக்ஸ் பார் ஒய் பார் அந்த மாதிரி கொடுத்துருக்கணும். அதுவும் கொடுக்கல. அப்போ டி டெஸ்ட்டும் பாசிபிள். அப்போ என்ன டெஸ்ட் எடுக்க முடியும்? எஃப். ஏன் எஃப் எடுக்க முடியும்னா எஃப்போட ஃபார்ம் என்ன? கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ். அப்போ வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? வேரியன்ஸோட ஃபார்முலா என்னன்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. வேரியன்ஸோட ஃபார்முலா என்னன்னா நம்மளுக்கு ஓகே, எஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2 இருக்குது. அப்போ s1 ஸ்கொயர் n1 s2 ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்மேஷன் x2 மைனஸ் x2 பார் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை n2. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. இது வந்து சாம்பிள் கொடுத்ததுனால நம்ம பாப்புலேஷன் கொடுக்கலாம். சாம்பிள் கொடுத்தனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது -1 போடுவீங்க, இதுக்கு -1 போடுவீங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. இந்த பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. சாம்பிள் ஏன்னா 10 டேட்டாவுக்கு தான் நம்ம எடுக்கிறோம், பாப்புலேஷனுக்கு எடுக்கல. இதுக்கு 12 டேட்டாவுக்கு தான் எடுக்கிறோம். அப்போ இந்த ஃபார்முலா சாம்பிள் ஐட்டம் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல n2 n1 மைனஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும். சரியாம்மா? சரி, இப்போ வேல்யூ சொல்லுங்க. s1 கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? s1 ஸ்கொயர் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? 120 டிவைட் பை 10. 120 டிவைட் பை 10 எவ்வளோ கிடைக்கும்? 12 கிடைக்குமா? ஸோ அதே மாதிரி s2 ஸ்கொயர். s2 ஸ்கொயர் என்னது? 314 டிவைட் பை 12 எவ்வளோ கிடைக்கும்? அந்த 314 டிவைட் பை 12 எவ்வளோ கிடைக்கும்? 314 divided by 157 sir. என்னமா? 157. இல்ல அவ்வளவு வருமா? Oh, divided by 12. Sorry. 12 அதான் கேட்டேன். 157 and 26.16. நான் பயந்துக்கிட்டு என்னடா பார்த்தேன். 26.16 ஆமாம் சார். ஓகே எடுக்கணும். சரி, அப்போ எஃப் டெஸ்ட்டில் போடுங்க. எது கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ்? s2 கிரேட்டஸ்ட், s1 வந்து ஸ்மாலஸ்ட். அப்போ என்ன கிடைக்கும்? 26.16 டிவைட் பை 12 எவ்வளோ கிடைக்கிறாங்கன்னு? 2.18 சார். 2.18. இது எது டவுட்ல இல்லை? இல்லை. சரி, அப்போ நம்ம டிகிரி சாப்பிடணும் டேபிள் வேல்யூ. இது கால்குலேட்டர் வேல்யூ முடிஞ்சது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். டேபிள் வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நியூமரேட்டர் டிகிரி சாப்பிடும், டினாமினேட்டர் டிகிரி சாப்பிடும். அண்ட் ஆல்பா வேல்யூ அவனே கொடுத்துட்டான். ஆல்பா வேல்யூ எவ்வளோ கொடுத்துக்கிறான்? 5% சொல்லி கொடுத்துக்கிறான். அப்போ என்னாச்சு? ஆல்பா 5%, லெவல் ஆஃப் செமிகன் வந்து 5%. இங்கே கட்சி நாட்டுங்கிறது நம்ம டிபைன் பண்ணாமல் விட்டுட்டோம். கட்சி நாட்டுக்கு கொஞ்சம் இடம் விட்டு டிபைன் பண்ணிக்கோங்க. கட்சி நாட்டு வந்து அவனே கொடுத்துக்கிறான். டெஸ்ட் வெதர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிகிரிஸ்ன்னு சொல்லிக்கிறான். அப்போ தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் த 2 வேரியன்ஸ் எழுதிங்க. தேர் இஸ் நோ significant between 2 variants. sum of ஸ்கொயர் கொடுத்தோம்னா 2 வேரியன்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். எஃப் டெஸ்ட் கூட ப்ராக்கெட் போட்டுக்கலாம். சரி, இப்போ என்னது? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேணும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து எஃப் டெஸ்ட்டுக்கு தான் 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். நியூமரேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டினாமினேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். நியூமரேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ வந்தது? 12. அப்போ 12 - 1, 10 - 1. அப்போ 11, 9க்கு பார்க்கணும்.
எஃப் டெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நியூமரேட்டர் வேல்யூ வந்து 11க்கும் டினாமினேட்டர் வேல்யூ வந்து 9க்கும் பார்க்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ்? 5% லெவலில். சரி எனக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் என்ன வேல்யூ வருதுன்னு. இப்போ V1 வந்துட்டு 11 இல்லையா சார்? அது ஆமாம்மா ஆமாம் ஆமாம்மா அது காம்பி ஆமாம் μ1 ஆமாம் μ1 வந்து 11 μ2 வந்து 9. இது வந்து நியூமரேட்டரோட வேல்யூ, இது வந்து டினாமினேட்டரோட வேல்யூ. சரிங்களா சார்? பட் இதில் ஈவன் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது சார். இல்லை 10க்கு அப்புறம் 10க்கு அப்புறம் 12 தான் வருதா? ஆமாம் சார். அப்போ 10ஓட வேல்யூ 12ஓட வேல்யூ எடுத்து அதை ஆவரேஜ் போட்டு 11ஓட வேல்யூ வரும். சொல்கிறது புரியுதா? இந்த சைடு 9ல் அப்படிங்கும்போது 3.14 and 3.07 சார். ஆவரேஜ் போடலாமா? 3.14 3.07. அப்போ 1 2 6 டிவைட் பை 2. அப்போ நியர்பை 3.11 வருது. கரெக்டாமா? 105 வரும். அப்போ நியர்பை 1.11 வருது. 3.11 வருது. கரெக்டாமா? ஆமாம் சார். ஆவரேஜ் நான் ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்க. 3 1 அதை பண்ணா 0.5 வரும். அப்போ 3.11 போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ நம்மளுடைய டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.11 வருது. அண்டு கால்குலேட்டர் வேல்யூ எவ்வளோ வந்தது? 2.18. அப்போடா அக்செப்டட் ஆகிடுச்சு. அப்போ 2.18 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3.11. H0 வந்து என்னாச்சு? அக்செப்டட் ஆயிடுச்சு. H0 எடுத்தால் விட்டுறாதீங்க. மேலே மறந்துட்டாலும் அட்லீஸ்ட் கன்க்ளூஷன் எடுத்து கூட அக்செப்டட் ரிஜெக்டட் நம்ம நான் வரும்போது டக்குன்னு நமக்கு ஒரு பாயிண்ட் போயிடுதுங்க. H0 வந்து தெர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் காலமா, அதாவது மீனா வேரியன்ஸா அப்படின்னு இங்கே எழுதிடுங்க. அனோவா டேபிளில் காலமா ரோவா இல்லை ட்ரீட்மெண்ட்டா அப்படிங்கிற கான்செப்ட் எழுதிடுங்க. சரியா கண்ணு? சரி, இது வந்து இப்படி டேட்டா கொடுத்தானோ டேட்டா கொடுத்தும் கேட்பாங்க, சரி டேட்டா கொடுக்காமையும் கேட்பாங்க. இது டேட்டா கொடுக்காம இந்த மாதிரி மீனிங்கில் கேட்பாங்க. சரியாம்மா? இப்போ இந்த கொஸ்டின் டேட்டா கொடுத்துக்கிறாங்க. இது என்ன டெஸ்ட்டில் போடுவீங்க? ஆக்சுவலாக 2 சாம்பிள் வந்துருக்குது. 2 சாம்பிள் வந்துட்டா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. டி இருக்கலாம், எப்பும் இருக்கலாம், இல்லை ரெண்டுமே கூட இருக்கலாம். அப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க பார்த்து செக் பண்ணிக்கிறாங்க. ரெண்டுமே போட சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். 2 சாம்பிள் மீன்ஸ் அண்டு சாம்பிள் வேரியேஷன்ஸ். ஆமாம், இங்கே 1 வே 2 வே பற்றி சொல்லிக்கலாம். டி டெஸ்ட் வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அதே மாதிரி மீன் டெஸ்ட் நம்ம லார்ஜ் சாம்பிள் வரும்போதும் 1 டைலா 2 டைலா அந்த வேர்டு இருக்குதா மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் வேர்டு இருந்தால் கண்டிப்பாக பார்த்து போடுவீங்கன்னா ஃபுல் மார்க் குறைச்சிடுவாங்க. சரிங்களா? டேபிள் வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். கால்குலேட்டர் வேல்யூ இதே தான். டேபிள் வேல்யூ தான் நம்ம மாற்ற போகிறோம். 1 டைலா 2 டைலான்னு அதுக்கு வந்து மார்க் குறைச்சிடுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அந்த கிரேட்டர் தென் வேர்டு லெஸ் தென் வேர்டு இருக்குது தான் பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே எழுதிக்கிங்க. H0 வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு டிபெண்ட் பண்ணுங்க? டி டெஸ்ட்டுக்கு டிபெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி H0 வந்து அடுத்தது எஃப் டெஸ்ட்டுக்கு டிபெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 2 டெஸ்ட்டும் கேட்டுருக்குறாங்க. முன்னாடியே எழுதிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. H0 வந்து என்னது? தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் டூ டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ மீன்ஸ் எழுதிக்கிங்க. அதே மாதிரி சாம்பிள் வேரியன்ஸ் கேட்டுக்கிறேன். 2 வேரியன்ஸ் இருக்குதுல்ல, அப்போ தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 வேரியன்ஸ் எழுதிக்கிங்க. சரிங்களா? தேர் இஸ் நோ significant difference between F testனா 2 வேரியன்ஸ் எழுதிக்கிங்க. அதே மாதிரி இங்கே எழுத போகிறீங்க அதே லைனு இங்கே 2 மீன்ஸ் எழுதிங்க. 2 சாம்பிள் மீன்ஸ் எழுதிக்கிங்க. சரியாம்மா? மற்றபடி நம்ம ப்ரீவியஸ் போட்ட கால்குலேஷன் தான். ப்ரீவியஸில் என்னென்ன போட்டோம்? x1 எழுதிக்கிறீங்க சாம்பிள் 1, இது வந்து x2 எழுதிக்கிறீங்க. அப்போ இதை இப்போ யூஸ் பண்ணி பார் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம வேரியன்ஸ் வேணும். கரெக்டுங்களா? இதுக்கு வேரியன்ஸ் வேணும். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா வேணும்ல, எழுதிடலாமா? எழுதிருப்பாங்க. x1 பார் ஈக்குவல் டு சம்மேஷன் x1 டிவைட் பை n1, x2 பார் ஈக்குவல் டு சம்மேஷன் x2 டிவைட் பை n2, s ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இப்போ தான் பார்த்தோம் 1 பை n1 ப்ளஸ் n2 மைனஸ் 2 இன்ட்டு சம்மேஷன் x மைனஸ் x பார் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் y பார் தி ஹோல் ஸ்கொயர். இதுவும் பார்க்க வேணும். சப்போஸ் எஃப் டெஸ்ட் போடுறதுன்னா என்ன வேணும்? S1 ஸ்கொயர்டு வேணும், S2 ஸ்கொயர்டு வேணும். இது எல்லாமே சாம்பிள் கொடுத்துக்கிறாங்க. சாம்பிள் கொடுத்துட்டா என்ன வேணும்?
summation x1 minus x1 bar whole square divided by n1 minus n1 minus 1. இதுக்கு summation x2 minus x2 bar whole square divided by n2 minus 1. இவ்வளவு ஃபார்முலா இதுக்கு அப்ளை பண்ணணும். ஏன்னா இது வந்து இது வரைக்கும் நீங்க டி டெஸ்ட்டுக்கு, இதுக்கு மேல இது ரெண்டு வர்றது வந்து எஃப் டெஸ்ட்டுக்கு. இது வந்து எஃப் டெஸ்ட்டுக்கு, இது வரைக்கும் வர்றது வந்து டி டெஸ்ட்டுக்கு. சரிடா கண்ணு? சார். அப்ப என்னது x1 x2 எழுதிக்கிறீங்க. அடுத்து என்ன வேணும்? x1 minus x1 bar whole square, x1 bar whole square, x2 minus x2 bar the whole square. சரிடா கண்ணு? சார். இப்போ இதனோட வேல்யூ நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்றீங்களா இல்ல இது பண்ணிக்கலாமா? ஒரு நிமிஷம் நோட். ம் ம் வேல்யூ சொல்றாங்க. x1 சாம்பிள் ஒன்னோடது. சாம்பிள் ஒன்னோட வேல்யூ என்ன? சார் 5 6 8 1 12 4 3 9 6 10. 9 6 10. x2 is 2 3 ம் 6 8 1 ம் 10 ம் 2 8. 8. அவ்வளவுதான். 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 அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆமா இருக்கு. சரி. அப்ப இதுக்கு பார் கண்டுபிடிங்க. x டோட்டல் வேல்யூ, இதுக்கு டோட்டல் வேல்யூ. டோட்டல் வேல்யூ 5 plus 6 plus 8 plus 1 plus 12 plus 4 plus 3 plus 9 plus 6 plus 10. 64 sir. 64 எத்தனை டேட்டா இருக்குதுன்னு? 1 2 3 4 5 6 7 8 10 டேட்டாவா? 5 6 7 9 10. ஆமா சார். So 6.4. அப்ப இதனோட டோட்டல் 2 plus 3 plus 6 plus 8 plus 1 plus 10 plus 2 plus 8. 40 sir. Divided by 8 is 5 sir. அப்ப x2 பார் வந்து 40 divided by 8 that is equal to 5. கரெக்டா? 5. ஆமா சார். அப்ப இங்க 5 ஆயிடும். சோ அப்படியே பண்ணுங்க கண்ணு. 5 minus 2 5 minus 6.4 கரெக்ட்டுங்களா? 5 minus 6.4 the whole square. ஏன்னா ஸ்கொயரை டைரக்டா போட்டேன். அதுக்கு டைரக்டா ஸ்கொயரை போட்டேன். 1.96 sir. கரெக்ட் இருக்கு. 1.96. 6 minus 5 6.4. 6 minus 6.4. 0.16 sir. 0.16. 8 minus 6.4. 2.56. எவ்வளவுமா? 2.56. 2.56 sir. ஓகே ரெகன் ஓகே. 1 minus 6.4. 29.16. 12.64. 31.36. 4 minus 6. 5.76. 3 minus 6.4. 11.56. 56. அடுத்தது 9 9 minus 6.76. 6.76. அடுத்தது 6 minus 6.4. 0.16. 10 minus 6.4. 12.96. 12.96. இதனோட சம்மேஷன் அப்படியே போட போட மெமரி ப்ளஸ் சம்மேஷன் அப்படி சம்மேஷன் போட்டுருக்கணும். மெமரி ப்ளஸ் சம்மேஷன். ஓகே எனிவே கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம். 6 plus 2.16. 2.56 sir. ஆமா 16 ஸ்கொயர்டு வந்து 2.56. So 29.16. 31.36. 5.76. 11.56. 6.76 plus 0.16 plus 12.96. 102.4 sir. ஓகே ரெகன். இதே மாதிரி இவனுக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப என்னாச்சு? 2 minus 5 the whole square is 9. 3 minus 2 the whole square. 3 minus 5. 3 minus 5 the whole square.
2 squared 4. 4. 6 6 minus 5 is 1, which is 1. 1. 8 minus 5 is 3, 9. Again 1 1 minus. minus 5 is 4, 16. 10 minus 5 is 5, 25. 2 minus 5, 3, 9. 8 minus 5 is also 3, 9. ஓகே எடுக்கணும். இதனோட சம்மேஷன் சொல்லிடுறேன். So 9 plus 4 plus 1 plus 9 plus 16 plus 25 plus 9 plus 9. 82, sir. 82. சரி டகன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3 கான்செப்ட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். 1 by n1. என்னோட எவ்வளவு 10. n2 எவ்வளவு 8 minus 2 into summation x1 square 102.4 plus 82 summation x2 square. அப்போ எவ்வளோ வருதுன்னு எஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன வருது? One divided by 18 is 16. 102.4 plus 82 divided by 16. 11.525, sir. 11.525. ஆமாம். இது எஸ் ஸ்கொயர். எஸ் ஸ்கொயர்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது டி டெஸ்ட் முடிச்சதுக்கு இது ஆகும். அடுத்தது எஃப் டெஸ்ட் முடிக்கிறதுக்கு S1 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். S1 ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? சம்மேஷன் x1 ஸ்கொயர். அதாவது இது டிவைடட் பை 102.4 டிவைடட் பை n1 minus 1. n1 ஓட வேல்யூ 10. 10 minus 1 வந்து 9. அப்போ S1 ஸ்கொயரோட வேல்யூ என்னோட வருது? 102.4 divided by 9 is 11.37, sir. 11.37. அதே மாதிரி S2 ஸ்கொயருக்கு சொல்லுங்கள். இதே ஐடியா தான். என்னது 82. 82 divided by 8 ராகன். 82 divided by 8. எனக்கு ஒரே டவுட். சரி 8 இல்ல 82 divided by 7. 7. சொல்லுமா ஒன் டவுட் சொல்லு. இல்ல சார். அங்கேயே 9 யூஸ் பண்ணுவோம், இங்கே 8 யூஸ் பண்ணுவோம். இல்ல நான் அத மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த n1 - 1 n2 - 1 அந்த ஃபார்முலா இங்க n2 - ஓகே சார். 11.71. 11.7. ஓகே. இப்போ டி டெஸ்ட் அப்ளை பண்ணிடலாமா? டி டெஸ்ட் 2 மீன்ஸ் டெஸ்ட் x1 பார் 6.4 வந்து நினைக்கிறேன். மாடலஸ் ஆஃப் 6.4 minus 5 நினைக்கிறேன். டிவைடட் பை ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் 11.525 into 1 by n1 10 plus 1 by n2 n2 வந்து 8. சொல்றாங்கன்னு numerator 34.6, sir. 34 6.4. Oh, 6.4, sorry. x1 bar minus x2 bar கரெக்ட்டுங்களா? 6 minus 5 1.4. அது 1.4 divided by root of so 11.525 இதனோட வேல்யூ என்ன? plus 1 divided by 8 0. into 11.525 தானே சார்? ஆமாமா. டினாமினேட்டர் வந்துட்டு 2.59 சார். ரூட்டும் போயிருதா? ஆமா சார். ஓ இல்ல சார், ரூட்டுக்குள்ள தான் 2.59. ரூட்டுக்குள்ள 2.59 கரெக்டாமா? ஆமா சார். 0.86 ஆன்சர். எண்ட் ஆஃப் ரிசல்ட் எவ்வளவு? 0.86ங்களா? கரெக்ட்மா, வெரி குட். கரெக்ட் ஆன்சர் 0.86ங்கிறது கரெக்ட் ஆன்சர். அப்போ இதுக்கு டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டேபிளுக்கு அவன் என்னாச்சு பர்சன்டேஜ் சொல்லிக்கிறானா? பெருசாக எந்த பர்சன்டேஜ் 5% சொல்லிட்டான். அப்போ 5%ல் இது 2 டெய்லில் பார்க்கணும். ஏன்னா இது பெட்டர் தென் லெஸ் தென் அதில் எதுவும் சொல்ல. அப்போ இப்போ டேபிள் வேல்யூ பார்க்க போகிறோம். அப்போ டேபிள் வேல்யூ என்ன 2 டெய்ல் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அப்போ என்னது ஆல்பா வந்து 5% கொடுத்துட்டான். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து n1 + n2 - 2 10 + 8 - 2 18 16. 16ல் எங்கே பார்க்க போகிறீங்க? 2 டெய்ல் டெஸ்ட்டை பார்க்க போகிறீங்க. 2 டெய்ல் டெஸ்ட் சொல்கிறேன் என்ன வருது புரியுதம்மா? 16ல் 2 டெய்ல் தானே சார் இது? 2 டெய்ல் 5%. ஆமாம் 2 டெய்ல். 2 டெய்லில் 5%ல 18.
18 இல்ல 16 16 16 2.120 sir. வெரி குட்மா, கரெக்ட் ஆன்சர் 2.12. நம்மளுக்கு கால்குலேட்டர் வேல்யூ வந்து 0.86. ஓகே, அப்போ ஹச் நாட் வந்து அக்செப்டட். சரிங்களா? கால்குலேட்டர் வேல்யூ ஈக்குவல் டு 0.86 less than or equal to 2.12 equal to table value, therefore is satisfied. H naught is accepted. There is no significant between two sample means. Two sample mean. இதே ஐடியா நம்ம எஃப் டெஸ்ட்டுக்கு போட போகிறோம். எஃப் டெஸ்ட்டுக்கு வந்து எது கிரேட்டர் தான் வேல்யூ? S1 வந்து 11.37, இது வந்து 11.71. அப்போ எஃப் டெஸ்ட்டுக்கு அப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம்? எஃப் டெஸ்ட் ஈக்குவல் டு 11.71 டிவைட் பை 11.37. இது வந்து S2 ஸ்கொயரோடது, இது வந்து S1 ஸ்கொயரோடது. S1 ஸ்கொயரோடது. அப்போ எவ்வளோ வருன்றாங்கன்னு ரெண்டு டிவைட் பண்ணி போட்டு எவ்வளோ வரும்னு சொல்கிறாங்கன்னு? 11.71 divided by 11.37. 1.02 sir. 1.02ங்களா? ஆமா. சூப்பர். 1.02. சரிடா கண்ணு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகணும்? டேபிள் வேல்யூ பார்க்கணும். இது ஆல்பா வந்து 5%. அண்டு நீ சொன்ன மாதிரி காமா ஒன் வந்து S2 ஓடது. S2 ஓடது வந்து 7. காமா 2 ஓடது வந்து இது வந்து 8-1, இது வந்து 10-1 9. சொல்கிற கண்ணு எஃப் டெஸ்ட்டில் 7,9. 5% தானே சார்? 5% தான் அவன் கொடுத்துட்டான். 5% தான் கொடுத்துக்கிறோம். 7,9. 3.29 சார். 3.29ங்களா? ஆமாம் சார். கரெக்டாக 3.29 கரெக்ட் ஆன்சர். 3.29. கால்குலேட்டர் வேல்யூ இது. அப்போ கன்க்ளூஷன் என்ன பண்ணுவீங்க? கால்குலேட்டர் வேல்யூ ஈக்குவல் டு 1.02 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3.29 ஈக்குவல் டு டேபிள் வேல்யூ. therefore H naught is accepted. அப்படின்னா என்னது? ரெண்டு சாம்பிள் மீனும் ஈக்குவல் வரும். ரெண்டு சாம்பிள் வேரியன்ஸ், அது வேரியன்ஸ் ரெண்டு சாம்பிள் வேரியன்ஸும் ஈக்குவல் வரும். சரியாம்மா? ஸோ இதுதான் வந்து டிஎஃப் கை ஸ்கொயரோட கான்செப்ட்மா. இது எதில் லார்ஜ் சாம்பிளில் போடும்போது உங்களுக்கு அதே ஐடியா தான் வருவீங்க. அதில் என்ன பண்ணுவீங்க? மீன் டெஸ்ட் வரும். அப்போ அந்த மீன் டெஸ்ட் ரெக்கார்டிங் என்ன கான்செப்ட் இருக்குதோ நம்ம அதை அப்ளை பண்ணி போடுவோம். சரியாம்மா? சரி, இது அடிக்கடி கேட்கக்கூடிய ப்ராப்ளம் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை அப்படியே சொல்லுங்கள், நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து கை ஸ்கொயர் டெஸ்ட் வருது. ஓகே, சார் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். கை ஸ்கொயரில் கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரே நிமிஷம் புக்கிலேருந்து இன்சர்ட் பண்ணுவோம். சார் நம்ம நிறைய டைப் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த 3 ப்ராப்ளம் பார்த்துட்டோம். 3மே டிஃப்ரெண்ட் கான்செப்ட் மாதிரி பார்த்துக்கிறோம். மேக்ஸிமம் எஃப் கை ஸ்கொயர் அந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம இப்போ ரன் பண்ணி பார்த்துக்கிறோம். ஸோ அடுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இப்போ அடுத்த கான்செப்ட் ஒன்று. ஓ, தெரியாதோ? தெரிய மாதிரி எடுத்து தெரியாத மாதிரி இருக்கா? ஓகே, இதுதான் நமக்கு வேணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க? இது எப்படி கை ஸ்கொயர்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதில் கண்டிப்பாக பார்த்தா ஒரு வேல்யூஸ் கொடுத்துக்கிறாங்க. ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் மட்டும் மெயினாக கொடுத்துக்கிறாங்க. டிஜிட்டல் கொடுத்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா வேல்யூஸை பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தான் கொடுத்துக்கிறாங்க. இங்கே ஃப்ரீக்வன்சி கான்செப்ட் ஒன்று வந்துருக்குது. இதுதான் நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். இதை வந்து அப்சர்வ் வேல்யூம்பாங்க. டெஸ்ட் மேபி டேக்கன் இஸ் ஈக்குவலி ஃப்ரீக்வெண்ட்லியும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு சாம்பிள் மீனோ சாம்பிள் வேரியன்ஸ் பற்றி இங்கே எதுவுமே சொல்கிறதில்ல. ஸோ அப்படிங்கும்போது மேக்ஸிமம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதை வந்து கை ஸ்கொயர் டெஸ்ட் வச்சு போட போகிறாங்க. நாட் ஃபார் மீன் டெஸ்ட். மீன் டெஸ்ட் கண்டிப்பாக அவன் மென்ஷன் பண்ணியிருப்பான், டெஸ்ட் வெதர்த அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். பட் அந்த கான்செப்ட் மேக்ஸிமம் இல்லை. சப்போஸ் சிங்கிள் மீன் டெஸ்ட்னாலும் நம்ம ஏன் இது வந்து நான் வந்து கை ஸ்கொயர்னு எடுக்கிறேன்னா, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சப்போஸ் நீங்கள் சிங்கிள் மீன் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா, ஒரு டி டெஸ்ட்டில் சிங்கிள் மீன் எடுக்கும் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பாப்புலேஷன் மீன் அண்டு பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்கணும். சரிங்களா? இது கொடுத்துருந்தாங்கன்னா நீ டி டெஸ்ட்டுக்கு போகலாம். இங்கே பார்த்தா டேட்டா வேல்யூஸ் தான் கொடுத்துக்கலாம், தவிர இங்கே பாப்புலேஷன் கான்செப்ட் மீனோ இல்லை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பற்றி இங்கே சொல்லலை. அதனால தான் நீங்கள் டேரெக்டாக சொல்கிறேன் இது வந்து கை ஸ்கொயர் டெஸ்ட் எடுத்துக்கலான்னு. இல்லைன்னா நீங்கள் டி டெஸ்ட் எடுத்து கூட போடலாம்.
பட் டி டெஸ்ட்டுக்கு அது இல்லை. அதனால தான் வந்து நான் கை ஸ்கொயர் போடுறேன். அப்போ கை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துக்கணும்னா கை ஸ்கொயர் டெஸ்ட் ஈக்குவல் டு சம்மேஷன் அப்சர்வ் வேல்யூ மைனஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை அப்சர்வ் வேல்யூ. தட் மீன்ஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. இதில் பார்த்தீங்கன்னா யார் அப்சர்வ் வேல்யூனா இவன் தான் வந்து அப்சர்வ் வேல்யூ. ஒவ்வொரு வேல்யூ இருக்கிற மாதிரி இண்டிவிஜுவலாக அவன் தான் அப்சர்வ் வேல்யூ. அப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூனா என்னன்னா இதுக்கு நீங்கள் மீன் கண்டுபிடிச்சு போட்டிங்கன்னா அதை வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ. இதுக்கு நீங்கள் மீன் கண்டுபிடிச்சு போட்டிங்கன்னா அதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக இருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் நான் கொடுக்குறேன், அது வந்து செகண்ட் கான்செப்ட். அந்த ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீனோட கான்செப்ட் படி அது வெவ்வேறு வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை முடிப்போம். இது எப்படி ரெண்டாவது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வேல்யூஸ் போகிறோம். இதை வேல்யூஸ் மட்டும் நோட் பண்ணிக்குமா? நம்ம கீழே கால்குலேஷன் போடணும். வேல்யூ நோட் பண்ணிக்கிறீங்கம்மா சசுதா? ஒரே நிமிஷம் சார் போடுறேன். இல்லை இது ஏன் கை ஸ்கொயர் எடுக்கிறோம் புரிஞ்சுதாம்மா? இல்லை அது ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்லை சார் புரிஞ்சு. நல்லா பார்த்துங்க. சிங்கிள் மீன் டெஸ்ட் வர பாசிபிள் இருக்குது. பட் சிங்கிள் மீன் டெஸ்ட் என்ன வேணும்? பாப்புலேஷன் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ இதில் கொடுத்துருக்கணும். அந்த வேல்யூஸ் இதில் கொடுக்கல. அப்படிங்கும்போது நம்ம டேரெக்டாக எங்கே போயிடலாம்? அதே மாதிரி என் வேல்யூ செக் பண்ணுறீங்க. என் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ என்ன 9 தான். அப்போ கிரேட்டர் தன் 30 இல்லை, லெஸ் தன் 30 தான் என் வேல்யூ. அப்போ ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்னு இருந்துச்சு. எஃப் வருமா? எஃப்க்கு 2 டேட்டா வேணும். டி வேணால் சிங்கிள் டேட்டாவும் வேணும், டபுள் டேட்டா வேணும். சிங்கிள் டேட்டாவுக்கு மியூ இல்லை, அப்போ கண்டிப்பாக வராது. டபுள் டேட்டாவும் இல்லை, டி வராது. மிச்சம் இருக்கிறது யார்? கை ஸ்கொயர் தான். அப்போ கை ஸ்கொயர் தான் நம்ம எடுக்க போகிறோம். அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு ஈஸியாக போட்டலாம். ரொம்ப கஷ்டம்னாலும் ஈஸியாக போட்டலாம். சரி, டேட்டா வேல்யூ என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள். செக் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம ப்ராப்ளத்தை ரன் பண்ணலாம். எடுத்துட்டீங்களா? சொல்கிறீங்களா? திரும்ப காட்டணுமாடா சசோதா? ஒரே நிமிஷம். இது எப்படி போடுறது கால்குலேஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்துபடி என்ன வேணும்? அப்சர்வ் வேல்யூ வேணும். அடுத்தது என்ன வேணும்? எக்ஸ்பெக்டட் வேல்யூ வேணும். அடுத்தது அப்சர்வ் வேல்யூ மைனஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஹோல் ஸ்கொயர். அடுத்தது அப்சர்வ் வேல்யூ மைனஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் வேல்யூ. இதனோட சம்மேஷன் தான் வந்து நம்மளுடைய கை ஸ்கொயரோட வேல்யூ. இதனோட சம்மேஷன் வந்து கை ஸ்கொயரோட வேல்யூ. சரி, அப்சர்வ் வேல்யூங்கிறது என்னன்னா கிவன் தட் ப்ராப்ளத்தில் இருக்கிறது. அப்சர்வ் வேல்யூ கிவன் அந்த டேபிள் வேல்யூ இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து அப்சர்வ் வேல்யூ. எவ்வளோ வருதாங்கண்ணே? 1026 சொல்லுறாங்கண்ணே. 1026 1107 997 966 1075 933 1107 972 964 853. இதனோட சம்மேஷன் வேண்டாம். எக்ஸ்பெக்டட் வேல்யூனா வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூனா சம்மேஷன் இந்த ப்ராப்ளத்துக்கு வரைக்கும் அப்சர்வ் வேல்யூ டிவைட் பை எவ்வளோ டேட்டா வேல்யூஸ் இருக்குது அந்த டேட்டா வேல்யூஸ். இதை வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் வேல்யூவோட இந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான ஃபார்முலா சொல்கிறேன். என்ன டோட்டல் எவ்வளோ வருதுன்னு 026 plus 1107 plus 997 plus 966 plus 1075 plus 933 plus 1107 plus 972 964 853. Sir, total number of observation 1 2 3 4 5 6 எவ்வளோ வருதுமா? 1000 sir. 1000 or அது 10000. அது 10000 சார். ஈயோட வேல்யூ 1000. ஆமா சார். அப்போ 1000ங்கிறது என்னன்னா இது எக்ஸ்பெக்டட் வேல்யூ எல்லாத்துக்குமே 1000. இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்குமே 1000. ஏன்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான் வந்துக்குது. இன்னொரு ப்ராப்ளம் போடும்போதுங்க ஈயோட வேல்யூ எல்லாத்துக்கும் மாறும். பட் இதுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இதுக்கு மட்டும் இந்த வேல்யூ தான். சரியாம்மா? சரி, நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம்னா இந்த கால்குலேஷன் போகிறதுக்குள்ள டைரெக்டாக இந்த கால்குலேஷனை போய்க்கலாம். கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறீங்க.
ஸோ எப்படி நீங்கள் கால்குலேட் போட்டு காட்டிக்கிறேன் 1026 மைனஸ் 1000 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 1000. இது கால்குலேட்டர் ஒரு டைம் போட்டால் போதும், இதுக்கு 2 டைம் போட்டுருக்கீங்க. என்னோட வேல்யூ என்ன வரும்னு சொல்கிறேன். ஒவ்வொரு டைம் போட்டுருக்கிறதுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். சாட்டர்டேஸில் டைம் பத்தாத இருக்கணும், கொஞ்சம் கால்குலேட்டர் ஸ்பீடாக ஒர்க் பண்ணிக்கோ. சாட்டர்டேஸ் நியூமெரிக்கல் மெத்தட் எப்பயுமே டைம் பத்தாது. எதனாலனா கால்குலேட்டர் நம்ம ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணாதனால. So 0.67 சார். 0.67 அது 0.5 மேலே இருந்தால் நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. 0.67 வருதா இல்லை 8 வருதா என்ன பார்த்தீங்கன்னா முன்னாடியே 6.8 போட்டுங்க. சரிங்கம்மா? ஓகே சார். அது இது பண்ணிட்டேன். இந்த வேல்யூ போட்டாச்சு. அடுத்து இந்த வேல்யூ போடணும். இதே மாதிரி போடுங்க. 1107 மைனஸ் 1000 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1000. ஒரே நிமிஷம் சார். என்ன கண்ணு என்னாச்சு? இல்லை ஒரு நிமிஷம் நெட்டு போயிடுச்சு. இங்கே கரண்ட் ஆஃப் பண்ணணும். 6 சார். 676 வந்துச்சு. 677 அப்புறம் அதான் சொன்னோம் ப்ரீவியஸ் டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணிக்க. அந்த நம்மளுக்கு தெரியல 5 வந்து நம்ம முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். மிந்தி ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணிங்க. ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1000. 11.45 சார். அவ்வளோதாம்மா. 11.45. அடுத்த ஐடியா கண்ணு. 997 minus 1000 divided by ஹோல் ஸ்கொயர் 1000 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1000. சார் 0.009. கரெக்டுமா. 009க்கு வந்து நம்ம 01 போட்டுக்கலாம். ஏன்னா 2 டிஜிட் தான் எடுக்கிறோம், அதனால் 01 போட்டுக்கணும். 966 minus 1000 the whole square divided by 1000. 1.516 சார். வந்துட்டோம்மா. 1.16 கரெக்டாக இருக்குங்க. $11.45 sir. 11.45. இது ஆல்ரெடி போட்டுருக்கேன் நினைக்கிறேன் இந்த கால்குலேஷனோட வேல்யூ. எகைன் 11.45 வா இல்லையே? இல்லை இது போட்டிங்களா 93 பாயிண்ட் இது போட்டியா 933? அது போட்டாச்சா? ஓகே ஓகே அதனோட வேல்யூ இது. கரெக்ட் கரெக்ட் கரெக்டாமா. 933 minus 1000 the whole square divided by 1000. 4.49 sir. 4.49. 1107க்கு தான் 11.45. ஆமா. இது என்ன வந்தது? அது 933க்கு சார். இல்லை இது இந்த கால்குலேஷனுக்கு இந்த 11.45 போட்டுக்கோங்களா? 11.5. ஆமா சார். கீழே திரும்ப ஒரு 1107. ஆமா அதுக்கு அதுக்குள்ள 11.45 தான் சார். அப்ப இந்த கால்குலேஷன் 11.45 வருதுல, அதுதான் கேக்குறேன். அது இல்ல சார், அதுக்கு வந்துட்டு 4.49. அதான் கேட்டேன். அதுல தான் டவுட் இருந்தது, அதுதான் கேட்டேன். ஓகே மாத்தி போறோம். 4.49 இது வந்து 11.45. 97. அடுத்ததுக்கு வந்துட்டு சார் 0.78. 78. ஓகே கரெக்டா. 964 minus 1000 the whole square divided by 1000. 1.30 sir. கரெக்டுமா. அடுத்தது 853 minus 1000 the whole square divided by 1000. 21.61 sir. 21.61. என்னோட சம்மேஷன் கண்டுபிடிடா. அவனோட கை ஸ்பீடோட கால்குலேஷன் இதுதான் கால்குலேட்டர் வேல்யூ. என்னோட சம்மேஷன் மட்டும் கண்டுபிடிங்க. 0.68 plus 11.45 0.01 1.16 4.49 11.45 0.78 1.30 plus 21.61.
52.93 sir. 52.92 93 sir. ஓகே 93. இதை வந்து நம்மளுடைய கை ஸ்கொயரோட டேபிளோட அதாவது கால்குலேட்டர் வேல்யூ. ஏன்னா சம்மேஷன் அப்சர்வ் வேல்யூ மைனஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ்பெக்டட் வேல்யூ. இந்த ஃபார்முலா அந்த வேல்யூஸ் தான் கண்டுபிடிச்சிக்கணும். 52.93. இப்போ இதுக்கப்புறம் டேபிள் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஆல்பா வந்து 5%. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா n-1. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பொறுத்த வரைக்கும் n-1. அப்போ டோட்டல் வேல்யூ 10 10 - 1 ஈக்குவல் டு 9. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் மெயினாக கொடுக்கல, பெட்டர் தென்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல, டேரெக்டாக தான் கொடுத்துக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது 2 டெய்ல் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். 2 டெய்ல் டெஸ்ட். அப்போ என்ன பண்ண போறீங்க? 5%ல் 9க்கு நேரம் என்ன வருதுன்னு பாருங்க. கை ஸ்கொயர் டெஸ்ட் இது ஆக்சுவலாக. கை ஸ்கொயர் டெஸ்ட்டில் என்ன வருதுன்னு சொல்கிறாங்க. கை ஸ்கொயரில் 9 5%க்கு 9ஓட வேல்யூ. டிகிரிஸ் ஆஃப் 9ஓட வேல்யூ சார் இதில் இருக்குது. நீ அனுப்புனதை பார்த்துக்கோங்க. இருக்குது எங்கிட்ட இப்போ டேபிள் இல்லை. 5%னா இப்போ 0.05. ஆமாம். இல்லை 9th வேல்யூ 23.589 சார். இல்லைடா கண்ணு, அது இல்லை. ஆக்சுவலாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா 16.91 வருது. அது பார்த்து பாருங்க. மேபி இது நீங்கள் 2 டெய்லுக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியல. 0.50 இருக்கு சார் அந்த வேல்யூ. அப்படியா? 0.50 வருதா? ஆமாம் சார். 9π இருக்குண்டா கண்ணு. 0.50னா 50% ஆயிடுமே அது. தெரியல சார், இதில் ஒன்று தான் இருக்கு. சரி, நமக்கு வரது எழுதுவானுங்க. என்ன சொன்னீங்க? அப்போ இன்னொரு டேபிள் சொல்லுங்கள். நான் வேறு இன்னொரு ப்ராடக்ட் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள், செக் பண்ணிக்கிறேன். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா 4 5%. 4 5%ல் என்ன வருதுன்னு சொல்கிறேன். 4 5%ல 0.05ல 14.86 வருது சார். ஆனால் 0.5ல வந்துட்டு 9.488 வருது. ஆக்சுவலாக நம்ம 5% எடுக்கிறோம். 5% மீனிங் என்ன? 5 டிவைட் பை 100. தட் இஸ் ஈக்குவல் டு 0.05 தான் கரெக்டு. நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 50% பை 100 தான் வந்து நம்மளுக்கு வந்து 0.5. கரெக்டாமா? அப்போ நம்ம எதை பார்க்கணும்? இதுதான் பார்க்கணும். கரெக்டுங்களா? இதுதான் பார்க்கணும், தவிர இதை பார்க்கக்கூடாது. கரெக்டாமா? இதில் நம்மளுக்கு வேல்யூ தேவையில்லை. 5%னா நம்மளோட 0.05 தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ எவ்வளோ சொன்னீங்க? 22வா? 23.589 சார். 23.58. நம்ம கால்குலேஷன் வேல்யூ இது 52. அப்போ கண்டிப்பாக வந்து எது போட்டாலும் நம்மளுக்கு அதை வருது. 52.93. வைஃபை கட் ஆகுமா? கரண்டாக போயிடுச்சு. சஸ்வதா சார் கரண்டாக போயிடுச்சு. வைஃபை கட் ஆகிட்டு வந்துருக்குது. சாரி. ஓகே. அது கேட்குது இப்போ? இப்போ சாரி டக்குனு கரண்டாக போயிடுச்சு. மதிஷம்மா கேட்குதா? இப்போ கேட்குது சார். அது கரண்ட் ஆஃப் பண்ணாலும் அந்த ஒரு பிரச்சனை வரும். இந்த டைம் 6 மணிக்கு எப்பயும் கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்களா, அதனால் வந்து 6:05 ஆயிடுச்சு. இப்போ லேட் ஆகிருக்கு. ஸோ கிடைக்கண்ணே. ஸோ இதுதான் கன்க்ளூஷன். நம்மளோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா H0 வந்து ரிஜெக்டட். H0 ரிஜெக்டட். அப்போ அந்த டெய்லி 2 டிஜிட் அந்த டிஜிட்டல் இது இருக்குதுல்ல, அது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். டிஜிட்டல் அவன் என்ன கன்க்ளூஷன் கேட்குறானோ அது வந்து நாட் சாட்டிஸ்ஃபை. ஸோ இது வந்து நார்மலாக நம்ம கை ஸ்கொயர் டெஸ்ட்டில் வச்சு நம்ம போடுற கான்செப்ட் இருக்கணும். சரிங்களா? ஓகே. இதே நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிறேன்.